ஓம் நமோ நாராயணாய. பக்தர்களே, பூலோக வைகுண்டமான திருப்பதியில் ஒவ்வொரு நொடியும் அதிசயங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கின்றன. ஆனால் மாதந்தோறும் வானில் முழு நிலவு ஜொலிக்கும் அந்த பௌர்ணமி இரவு இருக்கிறதே, அது மிகவும் சக்தி வாய்ந்தது. சாதாரண நாட்களில் இறைவனை தரிசிப்பதற்கும் பௌர்ணமி என்று மாலையில் மலையப்ப சுவாமியை கருட வாகனத்தில் தரிசிப்பதற்கும் மிகப்பெரிய வித்தியாசமுண்டு. இந்த தரிசனத்திற்கு மட்டும் ஏன் உலகம் முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிகிறார்கள்? இதில் மறைந்துள்ள ஆன்மீக ரகசியம் என்ன? இந்த வீடியோவை ஒரு வினாடி கூட ஸ்கிப் செய்யாமல் முழுமையாகப் பாருங்கள். ஏனென்றால் இந்த தகவல்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பல தீராத பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும். திருமலையில் வருடாந்திர பிரம்மோற்சவத்தின் போது நடக்கும் கருட சேவையைத் தவிர ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி என்று இரவு 7 மணி முதல் 9 மணி வரை 4 மாட வீதிகளிலும் கருட சேவை வெகு விமர்சையாக நடைபெறும். அந்த நேரத்தில் திருமலையே கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்தால் அதிரும். கற்பூர ஆரத்தி வெளிச்சமும் நிலவின் ஒளியும் சேரும் அந்த வேளையில் தங்க வைர ஆபரணங்கள் மின்ன ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக மலையப்ப சுவாமி ராஜகம்பீரத்தோடு வீதி உலா வருவார். அந்த தெய்வீக அழகை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன் திருப்பதியில் மற்ற வாகனங்களை விட கருட சேவைக்கு இவ்வளவு முக்கியத்துவம்? வைணவ சம்பிரதாயத்தில் கருடாழ்வாருக்கு பெரிய திருவடி என்று பெயர். அவர் சாதாரண வாகனமில்லை, அவர் வேதஸ்வரூபி. அதாவது ரிக் யஜுர் சாம அதர்வண ஆகிய 4 வேதங்களும் ஒன்று சேர்ந்த வடிவம்தான் கருடன். அதனால் கருட வாகனத்தில் வரும் பெருமாளை தரிசிப்பது என்பது வேதங்களின் சாராம்சத்தையே நேரில் தரிசிப்பதற்கு சமம். எம்பெருமான் எத்தனையோ வாகனங்களில் வந்தாலும் கருட வாகனத்தில் வரும்போதுதான் அவருக்கு தனி மகிழ்ச்சி உண்டாகும் என்று புராணங்கள் கூறுகின்றன. தனக்கு பிடித்தமான பக்தன் மீது அமர்ந்து வரும்போது இறைவன் பரமனந்த நிலையில் இருப்பார். அந்த நேரத்தில் நாம் வைக்கும் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அது உடனே ஏற்றுக்கொள்ளப்படும் என்பது ஐதீகம். இதில் இன்னொரு சூட்சுமமும் இருக்கிறது. ஜோதிட ரீதியாக பௌர்ணமி என்பது சந்திரனுக்கு உரியது. சந்திரன் மனதிற்கு அதிபதி. இன்றைய காலத்தில் பலருக்கும் இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை மனக்குழப்பம், தீராத மனக்கவலை மற்றும் மனதில் இனம் புரியாத பயம். பௌர்ணமி நிலவின் குளிர்ந்த ஒளி வீசும் அந்த நேரத்தில் வேதஸ்வரூபியான கருடன் மீது வரும் பெருமாளை தரிசித்தால் நம் மனம் சந்திரனைப் போல தெளிவாகும். தேவையற்ற குழப்பங்கள் நீங்கி மனதில் ஒரு புதிய தெளிவும் ஞானமும் பிறக்கும். இறுதியாக இந்த தரிசனத்தால் கிடைக்கும் பலன்கள் என்ன? முதலாவதாக, ஜாதகத்தில் ராகுகேது தோஷத்தால் திருமணம் தள்ளிப்போனவர்கள், குழந்தை பாக்கியமில்லாதவர்கள் இந்த தரிசனத்தை கண்டால் அந்த தோஷங்கள் நிவிர்த்தியாகும் என்று நம்பப்படுகிறது. இரண்டாவதாக, கருடன் பலத்திற்கும் வேகத்திற்கும் அதிபதி. எதிரிகள் தொல்லை அதிகமாக இருக்கிறது என்று பயப்படுபவர்கள், தொழில் போட்டியில் ஜெயிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த தரிசனத்தைக் கண்டால் கருடனைப் போலவே உங்கள் வாழ்க்கையில் அசுரவேகத்தில் முன்னேற்றம் ஏற்படும். விஷ ஜந்துக்களால் ஏற்படும் பயம் விலகி தைரியம் பிறக்கும். இப்படி பல அற்புதங்களை உள்ளடக்கியதுதான் திருப்பதி கருட சேவை. பெருமாள் தன்னை தாங்கும் கருடனை மிகவும் நேசிப்பவர். எனவே அடுத்த முறை பௌர்ணமி வரும்போது முடிந்தால் திருமலைக்குச் செல்லுங்கள். அல்லது வீட்டிலிருந்தபடியே ஸ்ரீ வெங்கடேஷப் பெருமாள் கருட வாகனத்தில் வருவது போல மனதார தியானம் செய்யுங்கள். உங்கள் பிரார்த்தனைகள் நிச்சயம் நிறைவேறும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் இந்த ஆன்மீகத் தகவலை பகிருங்கள். நன்றி, வணக்கம். ஓம் நமோ நாராயணாய.